இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கொடுத்து வருகிறதான இந்த மேலான கிருபைகளை எண்ணி கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இந்த வாரத்திலும் கூட ஒனேசிமுவை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலும் கூட இன்றைக்கு கடைசியாக 13வது வசனம் ஒனேசிமுவை குறித்து இப்படியாக சொல்கிறது: சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று இருந்தேன். ஆனாலும் நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. பிரியமானவர்களே, இந்த ஒனேசிமு ஊழியம் செய்கிறவராய் காணப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் பவுல் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறோம். ஒனேசிமு ஊழியம் செய்கிற ஒனேசிமு. நேற்றைய தினத்திலும் கூட உண்மையுள்ள ஒனேசிமு என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஊழியம் செய்கிறதான ஒனேசிமு 13வது வசனத்தில். அப்போ இந்த ஒனேசிமுடைய ஊழியம் எப்படி இருந்தது என்று குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்மை குறித்து கர்த்தர் ஒரு சாட்சி கொடுக்கணும். எனக்காக ஊழியம் செய்கிறதான ஒரு மகன், எனக்காக ஊழியம் செய்கிறதான ஒரு மகள் என்று சொல்லி நம்மை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டும். அதற்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஒனேசிமுடைய ஊழியத்தை குறித்து ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒனேசிமு பவுலோடு சேர்ந்து ஒப்புரவாக்கப்பட்டு பிலோமோனோடு கூட ஒப்புரவானதற்கு பிற்பாடு பிலோமோனுக்கு அவர் ஊழியம் செய்து வருகிறார். அதற்கு பிற்பாடாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஒனேசிமு அந்த ரோம் பட்டணத்தில் ஒரு பெரிய பிஷப் என்று சொல்லப்படுகிறதான ஒரு பெரிய ஊழிய நிலைமையை அந்த ஒனேசிமு அடைகிறார். யார்? இந்த அடிமையாக இருந்த ஒனேசிமு ஆண்டவருடைய ஊழியத்தில் பெரிய பங்கை அவர் அடைகிறதை இந்த வேத வசனம் நமக்கு காட்டுகிறது. இதற்கு என்ன காரணம்? அவர் பவுலோடு கொண்ட ஐக்கியம், அதிலும் மேலாக ஆண்டவரோடு கொண்ட ஐக்கியம் பவுலை ஊழியம் செய்யும்படியாக ஏவினது. ஒரு விஷயம் சற்று யோசித்து பார்ப்போம். முதலாவது, ஒனேசிமு தம்முடைய ஊழியத்தை எங்கிருந்து தொடங்குகிறார்? பவுலிடத்திலிருந்து தொடங்குகிறார். பவுலுக்கு பணிவிடை செய்கிறதான ஊழியம். பவுல் யார்? தேவ மனிதன். தேவ மனிதனுக்கு பணிவிடை செய்கிறதான ஒரு ஊழியத்தை இந்த ஒனேசிமு செய்து வருகிறார். இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்கிறார். அவர் போய் யாருக்கு முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கிறார்? அவர் போய் யாருக்கு எந்த விதமான காரியத்தையும் ஆண்டவர் கண்டு செய்யலை. தேவ மனிதர்களுக்கு உதவியாக இருக்கிறார். அதோடு கூட மட்டுமில்லாமல் இந்த பிலேமோனுடைய வீட்டில் தேவனுடைய சபை கூடி வந்தது என்று சொல்லி நாம் கடந்த காலத்தில் தியானித்தோம். அப்போ அந்த காரியத்தில் இந்த ஒனேசிமு அவர்களுக்கு உதவியாக இருந்திருப்பார். இப்படியாக ஆண்டவருடைய ஊழியம் நிறைவேறத்தக்கதான ஒரு ஊன்றுகோலாக ஒரு உதவி செய்கிறதான ஒரு ஊழியத்தை இந்த ஒனேசிமு செய்து வந்தார். இப்படி செய்து வந்த ஒனேசிமு பிற்காலத்தில் பெரிய ஊழியக்காரராய் மாற்றப்பட்டதை நாம் உணர முடியும். வேதத்தில் இதே போல அநேகரை நாம் பார்க்கிறோம். யோசுவா, முதலாவது மோசேக்கு உதவி செய்யும்படியாக வந்த யோசுவா பிற்பாடு இந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்கிறதான ஒரு பெரிய மேய்ப்பராக ஊழியக்காரராக யோசுவா மாற்றப்பட்டார். எலிசா எலியாவை பார்க்கிறோம். எலிசா எலியாவுக்கு உதவி செய்யும்படியாக எலியாவோடு கூட இருந்தார். பிற்பாடு எலியாவின் மேலுள்ள மகிமை எலிசாவின் மேலும் வந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படியாக வேதாகமத்தில் ஊழியத்தில் கையிலாக கொடுத்தவர்கள், ஊழிய தேவ மனிதர்களுக்கு உதவியாக இருந்தவர்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி ஒருவேளை நம்மை குறித்து நாம் யோசித்து பார்ப்போம். எனக்கென்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியத்தை எனக்கு ஏற்படுத்தலையே, எனக்கென்று சொல்லி எந்த விதமான மினிஸ்ட்ரி எனக்கு வைக்கலையே, ஒருவேளை டிவி மினிஸ்ட்ரி எனக்கு இல்லை, ஒருவேளை எனக்கு சுவிசேஷம் சொல்கிறது எனக்கு இல்லை, ஒருவேளை எனக்கு சர்ச் மினிஸ்ட்ரி எனக்கு இல்லை, எந்த விதமான மினிஸ்ட்ரி ஆண்டவர் எனக்கு தரவே இல்லை அப்படி சொல்லி நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோமா? ஒரு விஷயத்தை நான் மறந்து போய்விடக்கூடாது. நீங்களும் நானும் ஊழியக்காரர்கள். யார் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம் அவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு ஊழியக்காரர்கள். நம்ம ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அப்போ என்னென்ன ஊழியங்கள் நம்மால் செய்ய முடியுமோ அந்தந்த ஊழியங்களை நாம் தாமதமின்றி தயக்கமின்றி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் சார்ந்திருக்கிறதான திருச்சபையில் நீங்கள் ஒரு ஜன்னலை திறந்து வச்சா கூட அது ஒரு ஊழியம்தான். ஒரு காரியத்தை ஒரு சின்ன ஒரு மக் எடுத்து அவங்களுக்கு தேவையான ஒரு தண்ணியை நீங்கள் அதில் நிரப்பி வச்சா கூட அதுவும் ஒரு ஊழியம்தான். ஆண்டவர் நீங்கள் செய்கிறீங்க, ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். சிறுவர் ஊழியம், சண்டே கிளாஸ் ஊழியம் நீங்கள் செய்கிறீங்களா? அது ஒரு ஊழியம்தான். எந்த ஊழியத்தையும் நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டவருக்கென்று நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் ஊழியம்தான். ஆனால் அந்த ஊழியத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும்? உண்மையாய் செய்ய வேண்டும். இன்றைக்கி அநேகம் பேர் ஒருவேளை ஆலயத்தை பராமரிக்கிறவர்களாக இந்த இடத்துல பார்த்து கொண்டு இருக்கலாம்.
ஆலயத்தை பராமரிக்கிற தேவ பிள்ளைகளை அந்த பராமரிப்பு பணியில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஆலயத்தை நீங்கள் பராமரிக்க தொடங்குறதுக்கு முன்பதாக நீங்கள் இந்த இடத்துல போய் ஜோம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் போய் ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தை நான் சுத்தம் செய்ய போகிறேன், இந்த ஆலயம் இந்த இடத்துல கூட்டம் நடக்கிறதுக்கு நான் தயார் பண்ண போகிறேன், நீங்கள் என்னோடு கூட இருங்க. ஜோம் பண்ணிட்டு அந்த ஊழியத்தை செய்யுங்க. அதுக்கான பலனை ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் போதகராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் ஆண்டவருக்கு செய்து கொண்டு இருந்தாலும் அது உண்மையாக செஞ்சீங்க அப்படின்னா அதில் உள்ள பெரிய பலனை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு இசைக்கருவிகளை நீங்கள் வாசிக்கலாம், ட்ரம் வாசிக்கலாம், கீபோர்ட் வாசிக்கலாம், இல்லை ஜால்ரா நீங்கள் வாசிக்கலாம். என்ன நீங்கள் செய்தாலும் அந்த காரியத்தை தேவனுடைய நாமம் மகிமை கண்டு செய்யுங்க. இந்த ஊழியங்களில் உங்களை நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்க. விலகி போகாதீங்க. ஏதோ சர்ச்சுக்கு நான் கடமைக்கு போகிறேன், சண்டே போகிறேன், கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு யோசிக்காதுங்க. ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை அழைக்கிறார். உன்னுடைய பங்கு உன்னுடைய சபையில் தேவை, உன்னுடைய பங்கு உன்னுடைய ஊரில் தேவை, உன்னுடைய பங்கு இந்த தேசத்தில் தேவை. ஆண்டவருக்கு நீ என்ன செய்தாய் யோசித்துப்பா. நீ உன்னை விலகி செல்கிறாயா? உனக்கு பாடுகிற தாளந்து இருக்குதா? அந்த தாளந்தை நீ பயன்படுத்துகிறாயா? ஒனேசியமோ பவுலுக்கு ஊழியம் செய்தார், தேவ மனிதருக்கு ஊழியம் செய்தார், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாய் மாற்றப்பட்ட. ஒருவேளை உங்கள் போதகருக்கு நீங்கள் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறீங்களா? அது அற்பமாக என்னாதீங்க. அவருக்கு என்ற உண்மையை உற்சாகமாக நீங்கள் செய்யுங்க. போதகர் செய்கிற ஊழியத்தில் நீங்கள் அவர்களுக்கு தாங்குங்க, அவரோடு கூட நீங்கள் இருங்க. அப்போ அந்த ஊழியத்தை அதை பார்த்து கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஊழியத்தில் நம்முடைய பங்கு எப்படி இருக்கிறது? யோசுவாவை மறந்து விடாதீர்கள், எலிசாவை மறந்து விடாதீர்கள். ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். சின்ன ஒரு ஊழியம், ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குற நீங்கள் ஊழியத்தை செஞ்சாலும் அந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். உங்கள் எல்லாம் உள்ளம் ஏங்கணும், ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு உங்கள் உள்ளம் ஏங்கணும். அப்படிப்பட்டதான உங்கள் உள்ளம் இருக்கிறதா யோசித்து பாருங்கள். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட இருதயத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. ஊழியக்காரர்களாய் மாறுவதற்கு ஏற்ற ஏக சிந்தையை நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, அப்பா இயேசு சுவாமி உம்மை நோக்கி பார்க்க கதை செய்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமேன். அப்பா ஒனேசியம் ஊழியம் செய்தது போல ஆண்டவரே, ஒனேசியம் தேவ மனிதர்களுக்கு உதவியாக இருந்தது போல நாங்களும் ஆண்டவரே, நாங்கள் சார்ந்திருக்க திருச்சபையில் ஆண்டவரே, நாங்கள் சார்ந்திருக்க ஸ்தாபனங்களில் கர்த்தாவே சப்பா உண்மையும் உத்தமமாய் ஊழியங்களை செய்ய கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே உமக்கென்று ஆண்டவரே அப்பா நாங்கள் பிரச்சாரங்களை ஆண்டவரே சப்பா உமக்கென்று மற்றவர்களுக்கு சொல்கிறதான ஊழியங்களை நாங்கள் செய்ய அவையானவர் நீர் கிருபை செய்யுங்க. இன்றைக்கு பார்த்து கொடுக்க ஒவ்வொருவருடைய இருதயத்தில் நீ கிரியை செய்யுங்க. யார் யாரை ஆண்டவர் நம்முடைய ஊழியத்திற்குன்னு நீங்கள் நியமித்திருக்கீங்களோ அவர்கள் நீங்கள் அழைங்கப்பா. ஆண்டவரேசப்பா அவர்களுடைய அழைப்பை உணர்ந்து கொள்வர்களாய் மாற்றுங்கப்பா. அப்போ ஏனப்பா நீர் அப்படி செய்கிறதற்காக மக்கள் நன்றி சுவாமி. உமக்கே துதி கன மகிமை எடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களால் பிதாவே. ஆமென் ஆமென்.